ஒரு ரோபோட் இருக்குது, ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த ரெண்டுக்கும் மத்தி என்ன வித்தியாசம்? அதுவும் மனிதனை மாதிரி எல்லா வேலையும் செய்யும், ஆனால் அதற்கு உணர்வு கிடையாது. மனிதனுக்கு உணர்வு உண்டு. இந்த உணர்வுகள் தான் வாழ்க்கை. உணர்வு இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஒரு அழகான கவிதை, அழகான ஒரு கதை, ஒரு இயற்கை சூழல் அப்படியே அருவியில் குளிக்கிறது. ஒரு காதல் வயப்படும் போது, ஒரு குழந்தைகள் மேல் பாசம் வரும்போது, ஒரு மனித இனத்தின் மேல் இரக்கம் வரும்போது நமக்குள் வரக்கூடிய அந்த உணர்வு உயர்வானது. இசைக்கருவி எடுத்துக்கொண்டால் கிட்டார், வயலின், வீணை எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள், அவைகள் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, தளர்வாகவும் இருக்கக்கூடாது, சரியான நிலையில் இருக்க வேண்டும். அதுபோலவே நம்முடைய நரம்புகள் இருக்க வேண்டும். இந்த நரம்புகளை பாதிக்கக்கூடிய இந்த உணர்வுகள் இல்லாமல் இருப்பது முக்கியமானது. அது மட்டும் இல்லை, நாம் எடுக்கக்கூடிய உணவு முக்கியமானது. சில உணவுகள் நம்மை மிக அதிகமாக சோர்வை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சில உணர்வுகள், அதாவது சில உணவுகள், காரமான உணவுகள் நம்முடைய நரம்புகளை இருக்க செய்யும். காரமான உணவுகளை எடுத்த பின்பு உங்களுடைய தோலில் கூட அதை நீங்கள் உணர முடியும், ஒரு விதமான எரிச்சல். ஆக இந்த காரமான உணர்வுகளை தவிர்க்கணும், காரமான உணவுகளை தவிர்க்கணும், அந்த மந்தமான உணவுகளையும் தவிர்க்கணும். அப்போது நம்ம நரம்புகளை நல்லா வச்சுக்க முடியும். இதையும் தாண்டிட்டு நாம் கொடுக்கக்கூடிய சில பயிற்சிகள், ஐசோமெட்ரிக் பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், கைகள் பயிற்சிகள், இவைகளெல்லாம் சேர்ந்து உங்கள் நரம்பை மிக நல்ல நிலையில் வைத்திருக்கும். உங்கள் உணர்வு நிலை மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் கூட தெளிவாக இருக்கும். ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம், ஒரு நிதானம் எப்போதும் உங்களுக்குள்ளே இருக்கும். அழகான ஒரு மெலோடியான சாங்ஸை கேட்குறப்போ எப்படி ஒரு நல்ல உணர்வு இருக்கிறதோ அதுபோல் இந்த மாதிரியாக உங்களுடைய நரம்புகளை சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கான அற்புதமான பயிற்சி தான் இந்த ஐசோமெட்ரிக் காயகல்ப பயிற்சி. இந்த வகுப்பு ஜூன் மாதம் 18, 19, 20 ஆகிய 3 நாட்களில் நடக்க இருக்கிறது. இது ஆன்லைன் மூலமாக மாலை 7 மணிக்கு நடக்க இருக்கிறது. இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள்.